பயமுறுத்துறாங்க. ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபோல நன்னி சமடியாக போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து அதே இடம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 21 கிலோமீட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வந்திருக்கேன். மதுரை பைபாஸ். இந்த இடத்துலேருந்து இப்படியே நேராக போனோம்னு வைங்களேன், இப்படியே இதுக்கு பின்னாடி போனோம்னா 21 கிலோமீட்டரில் பூவந்தின்னு ஒரு இடம் வரும். 22, 23 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை, அங்கிட்டு ஒரு 20 கிலோமீட்டரில். நம்ம இன்றைக்கி மதுரை போகிறது கிடையாது, பூவந்தி வரையும் தான், அதாவது ஹாஃப் மராத்தான் வரையும் தான் பண்ண போகிறோம். ஒரு 2 மணி நேரமாச்சு ஆன் ஃப்ரீட் கிரவுண்டில் இருக்கணும் நம்ம கால். 1.5 மணி நேரம் வரையும் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆக போகுது இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணி. அதுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஸ்டிக்கு, Insta 360 ஸ்டிக்கு, நம்ம விலாக் ரிட்டன் வர்றப்போ எடுக்கிறது, பஸ்ஸில் வரப்போ எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஹைட்ரேஷன் பேக்கில் ஒரே ஒரு வாட்டர் பேக்கெட் இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஜெல்லை கொண்டு வர மறந்துட்டேன். ஒரு ஜெல் எடுத்து வச்சுருந்தேன், அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். அப்புறம் ஃபோன் கேரி பண்ணுறதுக்கு, ரிட்டன் பஸ்ஸுக்கு வர்றதுக்கு 120 ரூபா தான் பஸ்ஸு ரிட்டன் வர்றதுக்கு. வேறு ஏதாச்சும் தண்ணி கிண்ணி வாங்கணும் அப்படின்னா அந்த இது ஜிபே இருக்குது, இருந்தாலும் ஃபோன் இருக்குது, இருந்தாலும் கையில் காசு ஒரு 100 ரூபாய் வச்சுக்கிடுவோம் அப்படின்றது. சரி, ஓகே, நான் வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏற்கனவே மணி 5:20 ஆயிடுச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சேன். 4:45 ஆச்சு கிளம்புறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்து ஸ்பாட் பார்த்து கேமரா வைக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது ஃபோனை வச்சு பேசுகிறதுக்கு ஒரு இடமும் அமையலை. இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா அப்புறம் 7:30 மணி ஆயிரும். அப்புறம் அங்கேருந்து வர்றதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கோரஸ் பேஸ் 3 வாட்ச்சு, உள்ளக்கு வந்து HR மானிட்ரு, போலாரு, அப்புறம் ஹைட்ரேஷன் வெஸ்ட்டு, இதுதான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ரெட் கலர் எடுத்து போட்டு வந்திருக்கேன். இன்றைக்காச்சும் கண்டிப்பாக 2 மணி நேரம் ஓடிடணும், 21 கிலோமீட்டர் ஓடிடணும் அப்படின்ற காரணத்துக்காக. ஒருத்தர் கேட்குறாப்புல, என்ன ப்ரோ இன்னைக்கு மதுரையா அப்படின்னு. டெய்லி மதுரைக்கு சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ரன்னிங் போகிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட்டே கிடையாது. 21 கிலோமீட்டர் ஓடிடுவோமா அப்படின்ற ஒரு சந்தேகம். சரி, ஒரு சென்டிமெண்ட்டாக பழைய ஷூவை எடுத்து போட்டு இதில் போவோம், அப்போ தான் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு ரெட் கலர் EOSL எடுத்து போட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். எலக்ட்ரோலைட் எதுவும் எடுக்கல, வழக்கம் போல் தண்ணி மட்டும் இருக்குது. ப்ரோ, லெஃப்ட் சைடே ஓடிக்கிட்டு இருக்கேன், ரைட்டில் ஓடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நம்ம ஊரில் அந்த ரைட் லைனில் வர்றவங்க, எப்பயும் வண்டி ஓட்டுற சைடு வர்றவங்க, புதுசாக ஒரு ஆளை பார்த்தோன்னே ஒரு ஜெர்க் அடிக்கிறாங்க. அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு. ரெண்டாவது ரொம்ப சேஃப் இல்லாமல் இருக்குது. இப்போ மும்பை இந்த மாதிரி இடத்துலலாம் கூட்டமாக ரன்னர்ஸ் ஓடி அந்த இடத்த பழகியிருக்காங்க, இந்த இடத்துல ரன்னிங் பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம ஊரில் தெரியாது. திடீர்னு ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ரன்னிங் போய்கிட்டு இருந்தா கொஞ்சம் ஜெர்க் ஆகிடுறாங்க. இருந்தாலும் ரைட் சைடு ஓடி காட்டுறேன். சரி, பார்ப்போம். ஹைட்ரேஷன் எடுக்கிறேன். இப்போ கிராஸ் பண்ண ஒரு திருமாஞ்சோலை, இதுதான் கடைசி பஸ் ஸ்டாப் இருக்கிறது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட கிவ் அப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஓட முடியல, 6:30 பேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பேக் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊரை ஃபிக்ஸ் பண்ணி போகிறது, பஸ்ஸை பிடிச்சி திருப்பி ரிட்டர்ன் வர்ற மாதிரி. இன்னும் 2 கிலோமீட்டர் தான், 19 முடிச்சு 20 ஓடிக்கிட்டு இருக்கேன்.
ஓ ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஓடுறா, நான் பேசாம இருந்திருக்கலாம். உடக்கு வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது கிடையாது. லூசு பைய. இருபத்தி 1 கிலோமீட்டர் வந்துட்டேன். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 200 மீட்ரு போனால் முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு முடிஞ்சிடும். வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி இருந்தால் பார்ப்போம். வெயில் காலத்துக்கு கிடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது பேப்பர் வெள்ளைக்கார மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். வெற்றிகரமாக டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இலையை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ரன்னர்ஸ் லைஃப்பில் இதெல்லாம் சகஜங்க. இந்த மாதிரி ஆகிறதெல்லாம் இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் கூச்சப்பட்டு ஆகுமா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 21 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஊரை, அதாவது சிவகங்கையிலேருந்து மதுரை போகிற வழியில் பூவந்தின்ற இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. இடைப்பட்டதில் வந்து ஒரு 3 பஸ் ஸ்டாப் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி ஊரை ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறது அப்படின்னா, பாதியிலே பின் வாங்கிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்போது மனசு விட்டுருவேன். ஒரு 12வது கிலோமீட்டர்லையும் இதே ஊருக்குள்ளே ஓடுறேன் அப்படின்னா விட்டுட்டு வார்ம் டவுன் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஊருக்குள்ளேயே சுற்றி ஓடுறதுன்றது ரொம்ப போரிங்காகவும் இருக்கும். சீக்கிரமாக நம்ம அதில் கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஊரை டார்கெட் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப்பை விட்டால் வேறு இடத்துக்கு போக முடியாது நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பை டார்கெட் வச்சு பண்ணுறது. இப்போ நான் திருமாஞ்சோலையை தாண்டினதுக்கப்புறம் கடைசி ஸ்டாப்புக்கு முன்னாடி ஸ்டாப்பு திருமாஞ்சோலையை தாண்டினதுக்கப்புறம் என்னால் முடியலை, நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒன்று பூவந்தி வந்து தான் நான் வந்து பஸ் ஏறி ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே இது 10 கிலோமீட்டர் போயிட்டு 10 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரலாம்னு கேட்பாங்க. 10 கிலோமீட்டர் போயிட்டு 10 ரிட்டர்ன் வரும்போது ஒரு கடைசி 2 இருக்கும்போதோ இல்லை 3 இருக்கும்போதோ முடியலை அப்படின்னா நின்றுட்டு நடந்து வருவேன். அப்படி இல்லை அப்படின்னா லிஃப்ட் கேட்டு வர்றது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பைபாஸ் பண்ணுறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஊரை டார்கெட் பண்ணி ஓடுறது. பூவந்தி வந்தாச்சு. வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டர். 2 கடலை மிட்டாய் இருக்கானே 10 ரூபா. 5 ரூபா. சரி 2 பூந்தரிக்கு டாஸ்கா? ஆமாம், இன்னைக்கு பூந்தி. முதலெல்லாம் வருவேன், எனக்கு தெரியவே தெரியாது. இந்த மதுரை ஓடினதுக்கப்புறம் எல்லாருமே கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன பூந்தி வரையும் தானா, மதுரைக்கு போலையா? இந்த வாழைப்பழம், இந்த கடலை மிட்டாய். பூவந்தியை பொறுத்தவரையும் அடிக்கடி சிவகங்கை பஸ் இருக்கும். இந்த பஸ் இல்லைனாலும் அடுத்த பஸ்ஸில் போய்க்கலாம். இப்போதைக்கு ஐஸ் வாட்ரு 2 வாழைப்பழம் 2 கடலை மிட்டாய் வாங்கியிருக்கேன். இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பஸ் ஏறி போக வேண்டியது தான் பிளான்.
இந்த ரன்ல நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, போற இடம்லாம் நான் செஸ்ட் நிப்புல வந்து வெளியில தெரியிற மாரி வச்சு ஓடியிருப்பேன். ஏன் அப்படின்னா, அது சாஃபிங் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நேத்து ஓடுனதுமே கொஞ்சம் சாஃபிங் இருந்தது. இந்த அதாவது ஸ்லீவு ப்ளஸ் வந்து ஹைட்ரேஷன் வெஸ்ட் போட்டோன்னே, ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு நான் இந்த மாரி லாங் டிஸ்டன்ஸ் வந்து பண்ணி. ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. அந்த மாரி அப்படி புடிச்சுக்கிட்டே ஓடி தான் நான் வந்து இத கம்ப்ளீட் பண்ற மாரி இருந்தது. ரொம்ப எரிய ஆரம்பிச்சுது. இது எப்படி ரெக்கவர் ஆகுறதுக்கு 2 நாள் ஆகும். நான் நடக்கிறது என்னோட தெருவுல தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன். என்னோட தெருவோட ஆரம்பத்திலேயே இவ்வளோ ஒரு குப்பைமேடு, அந்த இடத்துல போர்டும் வச்சாங்க. இந்த இடத்துல குப்பை கொட்டாதீங்க அப்படின்னு. மேற்கொண்டு மக்கள் அத கொட்டி கொட்டி ரொம்ப நாஸ்தியா நாறுது. சுகாதாரக்கேடா இருக்கு. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அப்பா டயர்டாக ஃபீல் பண்ணல. இந்த எண்டூரன்ஸே இல்லை சுத்தமாக ஓடுறதுக்கு. இன்றைக்கி இதுதான் நடந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஒரு மோட்டிவேஷனாக. பாய்.